விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, நேரா வந்து குழந்தைய கிளப்பி வந்து கூட்டின்னு போறதுக்காக தயார் பண்ணிட்டுருக்காரு. வீட்ல எல்லாருமே கேட்குறாங்க. ஆனா, யாருக்கும் எந்த பதிலும் சொல்லாம, நாங்க வெளிய போறோம் அப்டி சொல்லிட்டு கிளம்புறாரு. இதனால எல்லாரும் அப்செட் ஆகுறாங்க. அடுத்து வந்து இங்க வந்து என்ன பண்றாங்க, சாரதா தடபுடலா சமையல் எல்லாம் ரெடி பண்ணி, சூப்பரா வந்து குழந்தைக்கு தேவையானது எல்லாமே பக்காவா ரெடி பண்றாங்க. முட்டை அவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து என்ன பிடிக்குமோ தெரியலையே அப்டின்னு சொல்லிட்டு நெறைய வந்து டிஃபன் வகை செய்றாங்க. சாப்பாடு வகை செய்றாங்க. எல்லாமே செய்றாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. "இவ்ளோ வகை ஏம்மா செய்ற?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னு தெரியலடி" அப்படின்னோனே, "என்னம்மா இது எனக்கு ஒண்ணுமே புரியல. பணக்கார வீட்டு குழந்தைடி. நல்லா வந்து சாப்பிடணும்லடி. என்னென்ன வகை பிடிக்கும்னு தெரியலடி" அப்படின்னோனே, "ம்மா நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவர்மா" அப்படின்றாங்க. "இதில என்னடி ஓவரா கண்டுட்ட? குழந்தை ஒண்ணு வீட்டுக்கு வருதுன்னா, அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் நம்ம கடமை காவேரி. சரி சும்மா வளவளன்னு பேசாம இந்த வேலையெல்லாம் முடி" அப்படி சொல்லிட்டு வேலையெல்லாம் குடுக்குறாங்க. காவேரி வந்து ஒண்ணும் புரியாம யோசிச்சுட்டே வந்து எல்லா வேலையும் செய்றாங்க. இவளோட குழந்தை வருதுன்னு இவளுக்கே தெரியல. என்ன பண்றது? குழந்தை இவளோடதுன்னு தெரிஞ்சா தானே இவளுக்கு எல்லாம் புரியும். நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சாரதா. இங்க வந்து ஆனரோட சத்தம் கேட்டோனே சாரதா அப்படியே ஓடி போறாங்க. இத பார்த்தா காவேரிக்கு ஒண்ணும் புரியல. அம்மா என்ன இப்படி பண்ணிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இந்த உடனே வந்து விஜய் வந்து முதல்ல இறங்குறாரு. குழந்தைய அப்படியே பார்க்குறாங்க வந்து சாரதா. பார்த்தா குழந்தை அந்த சின்ன பிஞ்சு விரல்ல அந்த கால வச்சு அழகா இறங்குறா. பார்த்தோன்னே அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே வாரி அணைச்சு அப்படியே முத்தம் கொள்றாங்க. சாரதா அப்படியே நெஞ்சோட அடைக்கிறாங்க, அழறாங்க. இதெல்லாம் பார்த்த காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தைக்கு ஒண்ணும் புரியல. "நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. "நான் உன் பாட்டிடா செல்லம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, ஐய்யய்யோ! காவேரி வேற பார்க்குறாளே! இந்த மாரி வந்து அத்தை வேற பண்ணிட்டுருக்காங்களா? "அத்தை காவேரி பார்க்குறா அத்தை" அப்படின்றாரு. விஜய், பாட்டி மாதிரிம்மா. அதனால உன் பாட்டி மாரி தான் நானும்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. ஒண்ணும் புரியாம காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. "மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஓடி போயிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. ம் க ச காவேரிய. "மிஸ் உங்க வீட்டுக்கு வரேன்னு எனக்கு தெரியவே தெரியாது மிஸ். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா மிஸ். நேத்து நீங்க ஏன் மிஸ் வரல?" அப்படின்றாங்க. கட்டிக்கின வந்து குழந்தைய வந்து அப்படியே வந்து தூக்கிக்கிறாங்க நம்ம காவேரி. "ஒன்றும் இல்லைடா, நேத்து கொஞ்சம் வேலையை மிஸ் போயிருந்தேன். அதான் வர முடில. சரி மிஸ் இல்லாம நீ சொன்னியாமே சாப்பிட மாட்டேன், இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போமாட்டேன்னு சொன்னியாமே." "ஆமாம் மிஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மிஸ். நீங்க இல்லாம கிளாஸ்ல எனக்கு ரொம்ப போர் அடிச்சது மிஸ். நீங்க நீங்க இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். எனக்கு வேறு மிஸ்ஸே பிடிக்கல மிஸ். உங்களை மட்டும் தான் மிஸ் பிடிச்சிருக்கு" அப்படின்னோடனே, "அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லா மிஸ்ஸும் நல்ல பாடல் நசலாம் நடத்துவாங்க. மிஸ் வரலனாலும் நீ ஸ்கூல் போகணும் சரியா?" நான் "சரிங்க மிஸ்" அப்படின்றாங்க. "டேடி நீங்கள் சொன்ன சர்ப்ரைஸ் இதுதானா?" அப்படின்னோடனே, "ஆமாம் இதுதான்" அப்படின்னோடனே, "தேங்க்ஸ் டேடி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் மிஸ்ஸை நீங்கள் கூட்டின்னு வந்து காட்டிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கிஸ் பண்ணுறாங்க விஜய்க்கு. விஜய் வந்து சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து குழந்தைக்கு தேவையான பார்த்து பார்த்து சாரதா வந்து செய்கிறாங்க. "இது பிடிக்குமா இது பிடிக்குமான்னு" சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. குழந்தை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றா. இருந்தாலும் காவேரி பக்கத்துலேயே இருக்கணும்னு விரும்புகிறா. "மிஸ் மிஸ் எனக்காக இதை ஊட்டி விடுறீங்களா ப்ளீஸ் மிஸ்" அப்படின்றாங்க. "சரி ஊட்டி விடுறேன்." "ஏய் காவேரி குழந்தை ஆசைப்படுறால ஊட்டி விடுறி" அப்படின்னோடனே, சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஊட்டி விடுறாங்க. சந்தோஷப்படுறாங்க குழந்தை. எப்படி ஏங்குறா தாய்ப்பாசத்துக்காக. காவேரி கிட்ட அந்த தாய்ப்பாசத்தை கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்கா. காவேரி யாரோ ஒரு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டிட்டு இருக்கா. என்னத்த சொல்கிறது இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க சாரதா. இங்கே வந்து குழந்தையும் காவேரியும் பேசிட்டு இருக்கும்போது சாரதா வந்து வந்து சொல்கிறாங்க விஜய் கிட்ட, "இங்கே பாருங்க இவங்க 2 பேரையும் எப்படி பாசமாக இருக்காங்கன்னு அம்மா பொண்ணு. இவங்களை பிரிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி தான் மனசு வந்ததோ தெரியலையே தம்பி" அப்படின்னோடனே அப்படியே மனசு கஷ்டப்படுறாரு நம்ம விஜய். "தம்பி இதுக்கப்புறமாவது இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும். இவங்களை பிரிக்கவே கூடாது தம்பி" அப்படின்னோடனே, "அது எப்படி முடியும் அத்தை? காவேரிக்கு தான் எதுவுமே பழசு ஞாபகம் இல்லையே." "அவளுக்கு ஞாபகம் இல்லைன்னா என்ன தம்பி, எங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. எங்கள் வீட்டு குழந்தை அவ. அவளை எப்படி நாங்கள் இனிமேட்டு விடுவோம். இனிமேட்டு அப்பப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடணும். ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும் குழந்தை" அப்படின்னோடனே, "சரிங்க அத்தை" அப்படின்ட்டாரு.